முதல்ல தங்கம் வாங்குறத குறைச்சுக்க சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்ன சொன்னாங்க? கோல்ட இம்போர்ட் பண்றப்போ, ரூபிய டாலரா கன்வெர்ட் பண்ணி குடுக்குறோம். அதனால ரூபி மேல பிரஷர் விழுது அப்படின்னு சொன்னாங்க. இது கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா, நாட்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அப்படி நாட்ல என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ப எல்லாருமே யுஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கறதுக்காக, சில ஸ்டாக் புரோக்கிங் ஏஜென்சிஸுக்கு அதுக்கான அங்கீகாரத்த குடுக்கறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கறத நம்ம கேள்விப்படுறோம். நம்ம எல்லாரும் கூட இனிமே Apple, Tesla, SpaceX எல்லாத்தையும் வாங்க முடியும். சந்தோஷமான விஷயம் தான். ஆனா, இப்பவும் தானே நம்ம ரூபிய டாலரா கன்வெர்ட் பண்ணி குடுக்க போறோம். இது ரூபி மேல பிரஷர் குடுக்காதா? இதுதான் எனக்கு இருக்கிற கேள்வி. இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரஸ்டிங்கான டிஃபரன்ஸ, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன தெரிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துல தான் கரண்ட் அக்கவுண்ட்டுக்கும், கேப்பிட்டல் அக்கவுண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நாட்ட பொறுத்தவரைக்கும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டிரான்சாக்ஷனுக்காக கொடுக்கப்படுற பணம் செலவா கரண்ட் அக்கவுண்ட்ல வச்சு பார்க்கப்படுது. இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் அசெட்காக குடுக்கப்படுற பணம் முதலீடா கேப்பிட்டல் அக்கவுண்ட்ல வச்சு பார்க்கப்படுது. இதெல்லாம் ஓகே தான். நம்ம வீட்ல தான் நகை வாங்குறத செலவு, செலவுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, நாடும் அது செலவு கணக்குல தான் எழுதுது. ம். நீங்க எந்த கணக்குல எழுதுறீங்க?